ஆபத்தான இதாக இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் தான் பாதுகாப்பு இல்லையே, இந்தியாவிலேயே பாதுகாப்பு இல்லையே. அப்புறம் அவங்க ரசிகர்கள்லாம் கூட்டிகிட்டு மலேசியாவில் கூட்டு போய் அவர் ஸ்க்ரீன் பண்ணி அங்கே காட்டுவார் படத்தை. அதுக்கு ஏற்பாடு பண்ணார்னு எதிர்பார்க்குறேன். பெரிய பணக்காரர், இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர். 15 கோடி வாக்காளர் இவங்க உறுப்பினர்களே அவர் கூட்டிகிட்டு போய் அங்கே மலேசியாவில் காட்டுவார். ஆக ஜனநாயகம் படம் மலேசியாவில் ரிலீஸ் ஆகும், மலேசியாவில் தான் போய் பார்க்கணும். ரசிகர்கள் யாரும் வந்து தொல்லை பண்ணக்கூடாதுன்னு தான் மலேசியாலே வைக்கிறாங்க. அதை தான் நாங்கள் தான் சொல்கிறோமே. இங்கே ரிலீஸ் பண்ணால் ஆபத்துப்பா, நீ படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணிக்கோ, இங்கே போடாத. தியேட்டருக்குள்ளார போது கலாட்டா பண்ண மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? உனக்கு தான் இங்கே பாதுகாப்பு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நீயே மலேசியா போயிடலாம், இங்கே தான் பாதுகாப்பு இல்லையே. உன்னை பொறுத்தவரை இந்த தமிழ்நாடு பாதுகாப்பு இல்லை, போலீஸ் கையாளாகாதவங்க. நீ இங்கே இருக்கிற விட்டு மலேசியா போயிடு. நாங்கள் ஒன்றும் சொல்ல, நீ பயந்துக்கிட்டு போனேன்னு உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு. ஒரு சின்ன சம்பவம் நடந்தது, துண்டை காணும் துணியை காணுன்னு எகிரி குதிச்சு ஓடி போய் 1.5 மாதம் வெளியில் வராதா வேற நீ மற்றவங்கள பார்த்து பயந்துட்டு ஓடி போயிட்டாங்க. 1.5 மாதமாக எங்கே பார்த்த? இப்போ இன்னும் கூட அசரீதியாக தான் கேட்டுக்கிட்டு இருக்குதே ஓடி ஆளை காணுமே வெளியில் தலையை காட்டி. விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் ரொம்ப வருத்தமாக இருக்கிறாங்க. தலைவருடைய கடைசி படம் அதனுடைய ஆடியோ லான்ச்சு தமிழ்நாட்டில் இல்லையே, மலேசியா படமே இங்கே ரிலீஸ் ஆகாதுங்க, பாதுகாப்பு இல்லை. விஜய் ரசிகர்கள் தான் வசதியானவங்களாச்சே. விஜய்க்காக புள்ள செத்தாலும் பரவாயில்ல, புருஷன் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிற ரசிகர்களாச்சே. நீங்கள் அங்கே போய் பார்க்க வேண்டியதுதான்.